ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் ஹோமோட 6th எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா நம்ம கியூவுக்கு கிளாஸ்லேயே எல்லாம் ஏவிலாம் போட்டு பர்த்டே எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கேங் எல்லாம் சேர்ந்து நம்ம கியூவுக்கு பர்த்டே கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா கிட்டாரு. பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி, தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறா. உடனே சென்னிக்கிட்ட அந்த வீடியோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ தானே ரெடி பண்ண அப்படின்னு கேட்குறா. நான் இல்லை, ஜியாங் தான் ரெடி பண்ணா அப்படின்னு சொல்ல உடனே கியூ ஜியாங் கிட்ட சாரி, அன்னைக்கு நான் உன்கிட்ட நெகட்டிவாக பேசிட்டேன், நீ சாக்கல்ல ரொம்ப பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்கிறா. சேச்சே, நான்லாம் அப்போவே மறந்துட்டாத, இந்த கேக்குன்னு கொடுக்குறான். அவளும் வாங்கிக்கிறா. அடுத்து சென்னு நான் உன்னை ஹக் பண்ணிக்குவான் கியூ கிட்ட கேட்க அவளும் ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணி 2 பேரும் அழுறாங்க. அழுந்துட்டே நீ வேறு கிளாஸ் போனாலும் என்னை மறந்துடாதன்னு சென்னு சொல்ல, நான் எப்பயுமே உன்னை மறக்க மாட்டேன், நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து உடனே கியூ சங்குக்கிட்ட எப்படியும் நான் வேறு கிளாஸ் போகிறேன், நானும் உன்னை ஹக் பண்ணிக்கிறா அப்படின்னு கேட்க அவள் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடியே இவளே போய் ஹக் பண்ணிக்கிறா. அடுத்து நம்மள தான் ஹக் பண்ண போகிறோன்னு நம்ம ஜியாங் பாவம் ஆசையாக நிற்க அவள் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிட்டாரையும் கேக்கையும் வாங்கிட்டு கிளம்பிடுறா. அதை நம்மளை மட்டும் ஹக் பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணுறான். அப்போ சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. இவங்க கியூ வீடியோ ரெடி பண்ணும்போது நீ கியூவை டிஃப்ரெண்ட்டாக தானே பார்ப்ப, கியூ வேறு கிளாஸ் போகிறதுல உனக்கு விருப்பம் இல்லை தானே அப்படின்னு சென்னு கேட்க எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க, இனிமே ஏதாவது ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இப்போ ப்ரெசென்ட்டில் கியூ கிளம்ப இவங்க பாய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் சென்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா. அங்கே திங்ஸ் வாங்கிட்டு கியூக்கு கால் பண்ணுறா. இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரிப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் சங்கு ஜியாங் நான் கிளாஸ் லீடர் பொண்ணு எல்லாம் போகிறோம், நீயும் வரியான்னு கேட்குறா. கியூ கிட்ட இல்லை நான் வரல, எனக்கு ஏகப்பட்ட கிளாஸ் எங்கள் அம்மா சம்மர் வெக்கேஷனில் போட்டிருக்காங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ லீவு தானே வா போகலாம் அப்படின்னு சென்னு சொல்ல, இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க வர முடியாதுன்னு சொல்லிடுறா. என்ன திங்ஸ் பில் போட்டுட்டு போறா. எல்லாரும் ஃபீல்ட் ட்ரிப் போக பஸ்ல ரெடியா இருக்க. அப்போதான் கரெக்டா கியூ வரா. நம்ம சென்னு கிளாஸ் லீடர் பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பார்த்த உடனே அவ கட்டுப்பாயிடுறா. பொசசிவ் ஆகி பரவாயில்ல நீ இங்கேயே உட்காரு, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து இவளுக்கு பொறாமையா இருக்கு. இப்ப எல்லாரும் ஹோட்டலுக்கு ரீச் ஆனதும் மஸ்கிட்டோ லோஷன் இருக்கான்னு கிளாஸ் லீடர் பொண்ணு சென்னிக்கிட்ட கேட்க, என்கிட்ட இல்லை கியூ கிட்ட தான் இருக்குன்னு அவளே எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பாகுது, என்ன பண்ண. அப்புறமா இவ போட்டது இல்லாம ஜியாங்க்கும் போட்டு விட்டுட்டு இருப்பா. அடுத்து சங்கு கிட்ட இருந்தா நீ போட்டுக்கோ அப்படின்னு போக, இல்ல வேணாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் வாங்கிப்பான். பார்த்து கியூ கடுப்பாயிட்டு இருக்க. கரெக்டா அப்ப சார் வந்து சென்னுக்கும் கிளாஸ் லீடர் பொண்ணுக்கும் ஒரு ரூம்பையும் கியூவுக்கு தனி ரூம்பையும் கொடுக்க, அதை பார்த்த சென்னு உடனே இல்லை நீ என் கூடயே தங்கு, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இதை கேட்ட கிளாஸ் லீடர் பொண்ணு, வேண்டாம் வேண்டாம் நீங்கள் 2 பேரும் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்து அந்த மூலையிலேருந்து இந்த மூளை வரைக்கும் உருண்டாதான் என் உடம்பு ஒரு ஸ்டிஃபாக இருக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்பா. ஒத்துக்க ரூமுக்கு போகும்போது 2 பேரும் சென்னோட 2 கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு தான் சென்னு உனக்கு தான் சென்னு இழுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த சங்கு இவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜியாங்க, டே பொண்ணுங்கன்னா அப்படிதான்டா, உனக்கு ஏன் நீ பார்த்து அவங்கள பார்த்து பொறாமப்பட, ஏன்னா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு அவன் கையை நீட்ட அவன் பட்டுன்னு தட்டி விட்டுட்டு போயிடுவான். அடுத்து எல்லாரும் போட்டிங் போகலான்னு வந்திருக்கேன். அங்கேயும் பஞ்சாயத்து தேர்ல கிளாஸ் லீடர் பொண்ணுக்கும் கியூக்கும் நான் தான் சென்னு கூட போவோன்னு சண்டை போட்டுட்ருக்கேன். சங்கு எல்லாரும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சென்னு சங்கையும் கியூவையும் ஒரு போட்லேயும் ஜியாங்கையும் கிளாஸ் லீடர் பொண்ணு ஒரு போட்லேயும் பேர் பண்ணி விட்டுறா. அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, நான் சிங்கிளாகவே ஓட்டுவேன், எனக்குலாம் யார் ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்ட்டு எல்லாரும் போட்டிங் போகிறாங்க. அடுத்து எல்லாரும் போட்டில் ஸ்பீடாக பெடல் போட்டுட்ருக்க பேரா. நம்ம சென்னு மட்டும் சிங்கிளா பெடல் போட்டுட்ருக்கா. இந்த ஜியாங் சும்மா இல்லாம அவ கூட போட்டி போடுறேன். அவன் போட்டு சென்னு போட்டு மேல இடிக்க சென்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். எல்லாரும் பயந்துட்டு சென்னு கத்தி தூக்கிடுறாங்க. அவளுக்கு எதுவும் ஆகல. அப்படியே கட் பண்ண சென்னை ரூம்ல விட்டுட்டு கியூ அவளுக்காக மெடிசன் வாங்க போறா. ஆப்போசிட்டா ஜியாங் வரான். எங்க போறேன்னு கேட்க, மெடிசன் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றா. சரி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். தேவையில்ல எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு திட்டிட்டு போறா. ஆப்போசிட்டா சங்கு வரான். வந்தோடனே எனக்கு மெடிசன் வாங்கணும், எனக்கு ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியாது, நீ ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறா. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சங்கு சொல்ல, இந்த இவங்க 2 பேரும் பேசுகிறத ஜியாங் காதில் விழுது. அப்போது நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்குறா அப்படின்ட்டு
ஃபீல் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த ஆரஞ்சு பழம் 1 கிலோ வாங்கிட்டு பெஞ்சில் உட்காந்து அவன் எல்லாம் யோசித்து பார்க்குறான். கியூ வந்து பிஸ்கட்டு கொடுத்தது, இப்போ கிளாஸ் ரூமில் உட்காந்து திரும்பி பார்த்தது எல்லாம் நம்மளன்னு நாம் தான் தப்பாக நினச்சிட்டோம், அவன் நம்மளை பார்க்கல, சங்க தான் பார்த்துருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதே சமயம் சென்னுவரா கூப்பிட்டு இந்த ஆரஞ்சு பழம் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு சாரின்னு சொல்கிறான். இல்லை நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உன்னையும் கியூவையும் பிரிச்சுட்டேன், மன்னிச்சிரும்பா. சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ ஆரஞ்சு பழம் சாப்பிடும், அப்போ தான் உனக்கு உடம்பெல்லாம் சரியாகும், எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் உதிச்சு 2 பேரும் சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடியிலேருந்து இவங்களை சங்கு பார்த்துட்டு அவன் சென்னுக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்திருப்பான். இவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவனும் கொடுக்காம போயிடுவான். ஹாப்பியாக போன ட்ரிப்பு இப்போ சோகமாக முடிஞ்சிருச்சு. அப்படியே ரிட்டன் ஆகிறாங்க. நம்ம சங்குக்கு சென்னு பிடிச்சிருக்கு, ஆனால் சென்னுக்கு நம்ம ஜியாங்க பிடிச்சிருக்கு, நம்ம ஜியாங்க்கு கியூவை பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்கவுங்கள பிடிக்கல. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. கியூ வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா, நீ பண்ணிட்டு போன ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, வர செமஸ்டரில் நீ டாப் 10க்குள்ளார வந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா உனக்கு எதுவுமே இனிமேல் கிடைக்காது அப்படின்னு மிரட்டி விட்றாங்க. அவளும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் ட்ரிப்புக்கு போயிருப்பா போல். கிளாஸ் லீடர் பொண்ணு எல்லாரும் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டீங்களா, குட் நைட் அப்படின்னு மெசேஜ் போடுறா. எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற மனநிலைமையிலேயே அப்படியே ரிப்ளை பண்ணுறாங்க. அப்படியே வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் இன்றைக்கி தான் ரீஓப்பன் பண்ணுறாங்க. கியூவை பார்த்தோன்னே சென்று ஓடி போயிடுறா, எப்படி இருக்க அப்படின்ட்டு. இங்கே சங்கு ஜியான் கிட்ட, நீ ஏன் முன்ன மாதிரி கியூ கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நான்லாம் ஒரு அற்புத பிறவிடா, என்னுடைய அருமை பெருமை தெரியாமலாம் நான் போய் அப்படி ஈஸியாக அட்டாச் ஆக மாட்டேன், இதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்ட்டு அவன் போகிறான். அடுத்த சென்னும் கியூவும் தான் பேசிக்கிறாங்க. நம்ம வேறு பில்டிங் போனாலும் பிரேக் டைமில் நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக தனித்தனியாக போகிறாங்க. அடுத்த பிரேக் பில் அடித்த உடனே சரி 2 பேரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இவங்களை பார்க்கும்போது என்னுடைய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் 12th வரைக்குமே வெவ்வேறு கிளாஸ் தான். பட் இருந்தாலும் எப்பயுமே ஆஃப்டர்நூன் நாங்கள் ஒன்றா தான் லஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வரைக்குமே அவள் என்னுடைய செல்லக்குட்டி பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் மறக்காமல் எவ்வளோ அவங்கள மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த சீன் பார்க்கும்போது திருப்பி ஸ்கூல் போக மாட்டேனா அப்படின்னு ஏங்குறேன். ஸோ சாரி உங்களை என்னுடைய ஸ்டோரி சொல்லி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடுத்த கிளாஸ் லீடர் பொண்ணுலேருந்து நம்ம ஸ்கூலில் டேலண்ட் ஷோ நடக்க போகுது, யார் கவிதை போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னு கேட்க ஜியாங் உடனே சங்குக்கு நல்லா கவிதை வரும், அவன் கலந்துப்பான்னு சொல்ல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சங்கு சொல்கிறான். கிளாஸில் ஒரு பொண்ணு, ஜியாங் நீ தான் ஃபுட்பால் ட்ரிக்ஸ்லாம் நல்லா பண்ணுவியே, நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகே நான் கலந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறான். என்னன்னு கேட்க சங்கு சேர் லீடிங் பண்ணணும், அப்போ தான் நான் பண்ணுவேன்னு சொல்கிறான். வேறு வழியே இல்லாமல் நம்ம சங்கு ஒத்துக்கிறான். அடுத்து சென்னை பார்த்து நீயும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்குள்ள வராது அப்படின்னு அவ சொல்ல, எதுதான் வரும் உனக்கு அப்படின்னு அசிங்கப்படுத்த, சரிடா பார்த்துக்கிறேன்டா நீயா நானான்னு அப்படின்ட்டு எல்லாரும் கிரவுண்டில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க. நம்ம சென்னும் சங்கும் செம காமெடியாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு டான்ஸே வர மாட்டேங்குது. உடனே லீடர் பொண்ணு அதை பார்த்துட்டு, கையை மடக்கி வைக்காதம்மா, விரிச்சு வச்சு ஆடுமான்னு சென்னை பார்த்து சொல்ல, இல்லை எனக்கு டான்ஸ் வராது, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா நான் பண்ணுறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. அதையும் நம்ம கியூ உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஜியாங் கூப்பிட்றான், அதான் முடியல வந்து உட்காருங்க அப்படின்னு நக்கெல்லாம் கூப்பிட்றான் இவங்க 2 பேர்த்தையும். அப்போ தான் சென்னு கியூவை பார்க்குறா. கியூ அப்படின்ட்டு பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே கிளாஸ் லீடர் பொண்ணு, இங்கே வா நம்ம சார்கிட்ட போய் நோட் சப்மிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறா. இவளும் ஓகேன்னு ஓடுறா. அப்போது நம்ம கியூ கூப்பிட்டு, என்ன அவள் ஏதோ உனக்கு பாஸ் மாதிரி ஆர்டர் பண்ணுறா, நீ என்ன சர்வெண்ட் அவளுக்கு அப்படின்னு இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படி இல்லை நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன், அவள் அது மாதிரி கேரக்டர் இல்லை அப்படின்னு நம்ம சின்ன அவளுக்கு வக்காலத்துவாங்க. இதெல்லாம் பார்த்து கியூக்கு கடுப்பாகி, நான் ஒன்றும் உன் கூட இப்போ சாப்பிட வரல அப்படின்னு கியூ கோச்சிட்டு போயிடுறா.
இது கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு சங்கு கிட்ட ஏதோ கொஷின் டவுட் கேட்டுட்ருக்கா. திரும்பி பார்த்த நம்ம சென்னு, இதுதான் நீயே எனக்கு சொல்லி கொடுத்திய, உனக்கு என்ன இப்போ டவுட்டு அப்படின்னு கேட்குறா. இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் உனக்கு வேறு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறா. அவள் ஜியாங்க சைட் அடிக்க வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். சென்னை மனசுக்குள்ளாரியே எதுக்கு தான் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு கியூக்கு மெசேஜ் பண்ணுறான். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துடு. கியூக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் கிளாஸ்க்கு புது பொண்ணு வருது. அவள் வந்து சென்னு பக்கத்தில் உட்கார, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சென்னு பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு மதிக்காமல் உடனே படிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த பொண்ணு யாரும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் பில்லு போட்ட பொண்ணு. இதை பார்த்து ஜியாங்கு, உன் பிக்கப் லைன் சரியில்லைம்மா, இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு பல்ல காட்ட, நீ நிறையா இடத்துல இதை யூஸ் பண்ணியிருப்ப போலையே அப்படின்ட்டு நம்ம ஜியாங்கு திருப்பி வாரி விடுறா. அப்படியே கட் பண்ணா அப்படி நம்ம ஜியாங்கும் சங்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஜியாங் கேட்குறான் சென்னு எங்கன்னு. அவள் கியூ கூட சாப்பிட போயிட்டா அப்படின்னு சங்கு சொல்கிறான். சரி கால் பண்ணு ஜியாங் சொல்ல சங்கு பண்ணுறான். பட் நாட் ரீச்சபிள்னு வருது. உடனே அவங்களுக்கு பயம் எடுத்துக்குது. ஏன்னா ஊருக்குள்ளே நிறைய திருடங்க இருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. உடனே 2 பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. அப்போ தான் வரா ஜியாங்கு, ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு கேட்குறான். ஃபோன் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 பேரும் ஓடுறாங்க. கரெக்டாக 4 ரவுடிங்க வந்துடுறாங்க. ஜியாங்க பிடிச்சிட்டு பணம் கொடுறான்ங்கிறாங்க. அப்போது நம்ம சென்னை அந்த ரவுடியை அப்படியே ஒரே பேக் சைட்லேருந்து எட்டி உதச்சிட்டு நம்ம ஜியாங் கையை டைட்டாக பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு ஓடுறா. நம்ம சங்கும் பின்னாடியே ஓடி வரான். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ரவுடிங்க நம்ம கேங்கை மிஸ் பண்ணிடுறாங்க. தப்பிச்சு ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்போ தான் நம்ம சென்னுக்கு அடிபட்டிருக்கிறது தெரியுது. சங்கு உடனே சரி நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே ஜியாங்கு, இப்போ பாரு என் கையை பாரு, எதுக்கு நீ இவ்வளோ டைட்டாக பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு சென்னு, உன்னை தொலைச்சிருவோன்னு எனக்கு பயமாக இருந்ததுடா, அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு கத்துறா. ஜியாங் அவளையே ஒரு மாதிரி பார்க்குறான். உடனே அவள் ரியலைஸ் பண்ணி, இல்லை நீ திரும்ப அவங்க கூட சண்டை போட போயிட்டேன்னு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சிட்றா. ஆமாம் நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் வீரராச்சே, அப்புறம் என்ன பண்ண, பயப்படுறது தப்பு இல்லை அப்படின்னு எவ்வளோ சீன் போட. இப்போ கால் சரியாக போச்சா, எங்கேயோ வழியை காணும் போல அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். ஐயோ வலிக்குதுன்னு உடனே சின்ன சீன் போடுறா. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சங்கு வாங்கி கொடுத்த ஸ்ப்ரேயை எடுத்து அடிச்சுக்கிட்டு, நான் ஏன் அப்படி ஜியாங் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேனே எனக்கு தெரியல, இந்த ஃபீலிங்கே எனக்கு வித்தியாசமாக இருக்குது, அது இல்லாமல் நான் ஏன் அவன்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி யோசிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ கைஸ்.